My Daily Strength Ministries welcomes you online to the Pillar of Fire Night Prayer Meeting. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். 1 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது, நித்தியமும் அழிவில்லாமையும் ஆதரசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Now unto the King eternal, immortal, invisible, the only wise God be honor and glory forever and ever. Amen. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb.
வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இந்த இரவு ஜெபத்திலே பங்கு கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் இந்த இரவு ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரவு ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கே 2-3 பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு இருக்கிறார்களோ அந்த ஜெபத்தை நீர் கேட்கிறீர், அவர்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தரோ அதை கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே ஆன்லைனில் ஆராதிக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் நீ நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் பாடும் பொழுதே சுகத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் நீர் பதிலை ஏற்கனவே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இந்த மாதத்தில் இந்த இரவில் நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக எதை வேறு பிரிக்க வேண்டுமோ பிரிக்கட்டும், எங்கே நீர் தேற்ற வேண்டுமோ அதை தேற்றுவீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று இரவு விசேஷமாக விடுதலின் இரவாக, ஒரு அற்புதத்தின் இரவாக எங்களுக்கு மாற்றிக்கொடும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை இரவிலே ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பத்திலே வழிநடத்தின தேவனாகிய கர்த்தர், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்று யோசுவாக்கு சொன்ன தேவனாகிய கர்த்தர், அதே தேவன் இன்றைக்கும் கூட ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதியிலே நீர் ஆண்டவரே இருளாயிருந்த பூமியின் மேலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவரே, அந்த வெளிச்சம் 4ஆம் நாளில் உண்டாக்கப்பட்ட சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலேயும் இல்லங்களிலேயும் பிரவேசிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இருள் அகன்று போகட்டும், வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் அகன்று போகமே, அந்த வெளிச்சம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் உதிக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். கட்டுண்ட மக்களை இன்றைக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் கேட்டு ஆண்டவரே அதை அற்புதம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் தனிநபர் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்கள் அன்பு அண்ணன் சுதாகர் அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை இம்மட்டும் நீர் கரம் பிடித்து தாங்கி நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எல்லா துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம், வாக்கு தத்தங்களை உரிமாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். அன்பு சகோதரரோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுங்கள். அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த இரவு நேரத்திலே நாம் துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளிலே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். above all powers and above all kings and above all the nature and created things, above everything, the name of Jesus
is raised. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. And all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and riches of the earth. There's no way to measure what you were. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and you thought of me above all. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and you thought of me above all. கல்வாரி சிலுவையிலே அவர் பாரமான ஒரு சிலுவையை சுமந்து போய் கொண்டிருக்கும் போது கூட, அவர் கீழே விடும் பொழுது, நசுக்கப்படும் பொழுது, உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இன்றைக்கு இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் இயேசு நினைவு கூறுகிறவராகவே இன்றைக்கும் இருக்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம், நம்முடைய மத்தியில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை. ஆராதனை 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 அந்தரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
உந்தன் நினைவால் நீரம்ப வேண்டும் என் வாயின் வார்த்தையெல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தையெல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், நடத்தைகள், வார்த்தைகள், பேச்சுக்கள் எல்லாம் அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். அப்பொழுது நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியமுள்ளவராக இருப்பார். நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரவு ஒரு வித்தியாசமான இரவு. அவர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இணைந்து நீங்கள் எங்களோடு கூட பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது வீடுகளில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்கள் இருதயத்தை உயர்த்தி உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, மகிமை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரை துதிக்க துதிக்க உங்களுடைய துன்பங்கள் அகன்று போகும். அவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள் எதிர்மறையானவைகள் மறைந்து சாதகமானவைகள் நன்மைகள் உங்களை தேடி வரும். அவர் எப்பொழுதுமே நல்லவர். நாகும் 1:7 சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்லவர். என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையே செய்கிறவர். அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நன்மையான ஊழியத்திலே பங்கெடுக்க கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த இரவு ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மீது இருந்து கொண்டிருக்கிறது. கலங்காதிருங்கள், தொடர்ந்து ஜெபத்திலே இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் கர்த்தரை துதித்து அவரை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தினோம். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நிச்சயமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பீர்கள். இப்பொழுதும் கூட இரவு ஜெபம் என்று சொல்லும் பொழுது பல குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஜெப நேரம் தானே என்று சொல்லி ஏனோ தானோ என்று இருந்து விடக்கூடாது. ஜெபிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் நாமும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, யோபை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். யோபு என்ன செய்தாராம்? தனக்கு உபத்திரவம் உண்டு, தனக்கு சுகம் வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து இருக்கிறது, மனைவியே சபிக்கிறாள், பிள்ளைகள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எல்லாமே போய்விட்டது. ஆனாலும் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவரின் சிறையிருப்பை மாற்றினாராம். தேவதாசர்கள் வந்து ஜெபிக்க போகிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். உற்சாகத்தோடு கூட கவனத்தோடு கூட இருந்து இந்த ஜெபங்களிலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பு சகோதரன் விக்டர் அவர்கள் நம்முடைய தேசத்திற்காக இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
அக்னி ஸ்தம்பம் இரவு ஜெபத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இரவு வேளையிலையும் கூட நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். வீடுகளில் இருக்கிற ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க கேட்குறோம். அதுக்கு முன்பாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனின், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடு நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த இரவு ஜெபத்திலையும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்தி வருவதற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரை இணைந்து ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்காக தேவரே, எங்கள் தேசம் இன்றைக்கு கடந்து போகிற சூழ்நிலைகளை நீர் அறிவீரையா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லையே சுவாமி. எங்கள் தேசத்தில் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, பல பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போகிறது. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், கலகங்கள், ஆண்டவரே, கலவரங்கள் நடக்கிறது சுவாமி. நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சத்துரு கொண்டு வருகிற தந்திரமான காரியங்கள் தேசத்திலே சமாதானம் இல்லாதபடி கர்த்தாவே, தேசத்திலே குழப்பங்களை உண்டாக்குற குழப்பங்களை உண்டாக்கி பிரச்சனைகளை உண்டாக்குற காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. அதுக்கு பின்பாக இருக்கிறது சத்துருவின் ஆவிகள். அவைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம். அவைகள் நினைக்கிற காரியங்கள் நடக்காதபடி அப்பா, தேசத்திலே பிரச்சனைகள் காணப்படாதபடி ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவரே, சகலமும் உடைய கரத்தில் இருக்கிறது அப்பா. எங்கள் தேசம் உடைய கரத்தில் இருக்கிறது, நாங்களும் உடைய கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் சோத்திரம் அப்பா. அப்படியாய் கூட எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நீர் சிருஷ்டித்த ஒவ்வொரு மனிதர்கள் அப்பா, ஆளுகை செய்கிற தலைவர்கள், பிரதமருக்காக, அதிபருக்காக, துணை அதிபருக்காக, ஒவ்வொரு மத்திய மந்திரிகளுக்காகவும், நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்பிமார்களுக்காகவும், ஆண்டவரே, மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்காகவும், ஆண்டவரே, கவர்னர்களுக்காக, எம்எல்ஏகளுக்காகவும், மாநில இருக்கிற மந்திரிமார்களுக்காகவும், ஆண்டவரே, அரசாங்க அதிகாரிகள், IAS IPS, நீதித்துறையில் இருக்கிற ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளுக்காய், வக்கீல்களுக்காய், ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு விடுகிறோம். கர்த்தாவே, தேவரே, நீர் அவர்களை சிருஷ்டித்தீர், நீர் உருவாக்கினீர். ஆனாலும் பிசாசு இந்த நாட்களிலே அவர்களை ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை குருடாக்கி ஆண்டவரே அவர்களை பின்னாலிருந்து செயல்படுத்துகிற காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறதப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே நடக்காதபடி, எந்த ஒரு அவர்கள் மூலியமாக தேசத்திலே குழப்பங்கள் வராதபடி, ஆண்டவரே பிரச்சனைகள் உண்டாகாதபடி அவைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட பேசும் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்திலே அப்பா நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வர கர்த்தர் நீர் அவர்கள் நல்ல ஞானத்தையும் ஆலோசனை நீங்கள் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அந்த காரியங்கள் பரலோகத்திலிருந்து வந்து எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு அது செயல்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யம் இருக்குது, சகலமும் இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு இல்லாவிட்டால் ஆண்டவரே அது பரிதாபம் அப்பா. அதை அறியாதபடி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் விலக வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்க அவருடைய மனக்கண்களை நீங்கள் திறக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டவரே,
தானியேல் ஆண்ட காலங்களிலே பாபிலோன் ராஜா ஆண்டவரே மெய்யான தெய்வம் நீர்தான் என்று சொல்லி தன்னை அறிக்கை செய்தானே கர்த்தாவே. அப்படியாக கூட சிரியா தேசத்தின் படைத்தலைவன் நாகமான் கூட ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் மெய்யான தெய்வம் நீதான் என்று சொல்லி தன் நாவினாலே அறிக்கை செய்தானே கர்த்தாவே. அப்படியாய் கூட கர்த்தாவே, எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் உம்மை அறிந்து கொள்ளத்தக்க அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அவர்களுக்காக கூட நீங்கள் கல்வாரியில் ரத்தம் சிந்தி நிற்கிறீர். அந்த ரத்தம் சிந்துதல் வீண் போகாதபடி ஆண்டவரே அவர்களோடு கூட பேசுங்கப்பா, அவர்களோடு கூட பேசுங்க. நீர் பேசுகிற தெய்வம் அல்லவா, நீர் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அல்லவா. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும் என்று சொன்னீர். உம்மால் எல்லாம் ஆகும் அப்பா. ஆண்டவரே அவர்களோடு இடைப்படுங்கப்பா. அவர்கள் எல்லாம் மனந்திருந்து ரட்சிக்கப்படவும், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்கள் மூலியமாய் சத்துரு கொண்டு வர நினைக்கிறவருடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கி போடுகிறோம் கர்த்தாவே. தேசத்தை மக்களுக்கு நன்மைகளை நடக்கட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளிலே அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்து ஆண்டவரே படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கத்தக்கான வழிகளை உண்டாக்கி தர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, எங்களுக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரட்டும் ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களா என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ள விட்டா உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தகப்பனே, எங்கள் தேசத்தின் மக்களுக்கு, எங்களுடைய வாலிப பிள்ளைகள், படித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை கிடைக்கத்தக்கான வழிகளை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. தேசங்களில் ஆண்டவரே நன்மையான காரியம் நடக்க உதவி செய்வீராகப்பா. தொடர்ந்து தேசத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைகள் ஆண்டவரே அநேக பாவமான காரியங்கள் தேசத்திலே ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிறது சுவாமி. அக்கிரம் மிகுதி அன்போ தணிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அக்கிரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. கொலைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்கிற காரியங்கள், வாலிப பிள்ளைகளை கடத்துகிற காரியங்கள், அநேக கொலைகள் நடக்கிறது. ரத்தம் சிந்துதல் அதிகமாய் காணப்படுகிறது அப்பா. இந்த நிலைமை மாறணும் சுவாமி. ஆண்டவரே, சத்துரு நான் நினைக்கிற அவருடைய திட்டங்கள், பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட கிரிகளை செய்து தேசத்திலே கர்த்தாவே சாபத்தை உண்டாக்கி தேசத்திலே தேவ கோபத்தை கொண்டு வந்து தேசத்தின் மக்களுடைய மேல் கோபம் வந்து அது ஆண்டவரே பாதிப்பு வராதபடி கர்த்தாவே தயவாய் மன்னிப்பீராக சுவாமி. நீர் மன்னித்து ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இனி தேசத்தில் நடக்காதபடி அப்படிப்பட்ட ஜனங்கள் உள்ளத்தில் நீர் பேசும் ஐயா. அவர்களோடு கூட கிரியை செய்கிற அந்த பொல்லாத கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தால் விலகட்டும். தேசத்தை சமாதானத்தை உண்டாக்கி நீங்கள் நடத்தி தர வேண்டுமா செபிக்கிறோம். பொருளாதார வளர்ச்சியை காணப்பட செய்யுங்க ஆண்டவரே. விலைவாசி நாளுக்கு நாள் உயர்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, பெட்ரோல் விலை, டீசல் விலை ஆண்டவரே, கேஸ் இவையெல்லாம் கூட ஏறி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஏழை ஜனங்கள், நடுத்தர மக்கள் எங்கு போவார்கள் கர்த்தாவே? ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே இந்த நிலைமை மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, அரசாங்கத்தோடு கூட பேசுங்க ஆண்டவரே, அதிகாரிகளோடு கூட பேசுங்க. நியாயமாய் கர்த்தாவே பொருளை ஆண்டவரே விலை விற்கத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அது உங்களால் முடியும். விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நடத்தி கொடுப்பதற்காய் சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய தேசம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது சுவாமி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனைகள் கர்த்தரும் நடுவில் வாசம் செய்கிறார் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எங்கள் தேசத்தில் நீர் ஆளுகை செய்வதற்காய் சோத்திரம். உடைய கரம் எங்கள் தேசத்து மேலே இருப்பதற்காய் சோத்திரம். உடைய கரம் எங்களை பாதுகாத்து வருவதற்காய் சோத்திரம். தேசத்தில் காணப்படுகிற எல்லா சத்துருடைய ஆளிகை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகி போனதற்காய் சோத்திரம். பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தைக்காக சோத்திரம். அவருடைய எல்லா கிரிகளிலிருந்து விடுதலை தந்து தேசத்தை கர்த்தர் நீங்க நடத்தி வருவதற்காய் சோத்திரம். தேசத்தில் எல்லா ஆபத்து பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காய் சோத்திரம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு மாநிலத்தை கூட உங்க கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அரசியல் சூழ்நிலைகள் இங்கே பெரிய போராட்டமாய் காணப்படுகிறது. அந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். எந்த இடத்திலே கலவரங்களும் பிரச்சனைகள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே நல்லமையாய் நடத்துகிற அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இணைந்து மந்திரிகளுக்காக, அதிகாரிகளுக்காக
ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யத்தக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது உங்களாலே ஆகும். விசுவாசித்து ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொண்டதற்காய் எங்கள் மக்கள் எல்லாம் நீங்கள் ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னீரே அப்பா. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவே நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. அவர்களோடு கூட பேசுவீராக. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாவ இருள் இயேசுவின் நாமத்தால் விலக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடிமைப்பட்டு இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாவத்தை விட்டு விலகி மனந்திருந்து ரட்சிக்கப்படத்தக்க வாசலை திறந்து கொடுங்க அப்பா. ஒவ்வொரு ஆத்மா விலையேறப்பட்டது ராஜா. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கல்வாரியிலே ரத்தம் சிந்தினீரேன், அடிக்கப்பட்டீரேப்பா. ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமெல்லாம் நீர் சுமந்து கொண்டதற்காய் சோத்திரம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், ஆண்டவரே விதவிமார்கள், திக்கெற்ற ஏழை ஜனங்கள், ஐஸ்வர்யவான்கள், ஆண்டவரே அரசியல்வாதிகள், ஆண்டவரே அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்படத்தக்க வாசலை திறந்து கொடுங்க ஐயா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியாய் ரட்சிப்பதற்காய் சோத்திரம் ஐயா. எங்கள் ஜனங்கள் எல்லாம் நீர் ரட்சிப்பில் கொண்டு வரப்போவதற்காய் சோத்திரம். இப்படி நாம மகிமைப்படுவதற்காய் சோத்திரம். எல்லாவற்றையும் கரம் இருப்பதற்காய் சோத்திரம். எங்கள் தேசத்திலே சமாதானத்தை நீர் உண்டாக்கி கொடுத்ததற்காய் சோத்திரம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நசரனாக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றார். நம்முடைய தேசத்திலே செழிப்பையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ராஜாக்களின் இருதயம் அவருடைய கரத்தில் இருக்கிறதாம். நம்மை ஆளுகிறவர்கள் யாராயிருக்கட்டும், அவருடைய இருதயங்களை ஆட்சி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பங்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, குடும்பத்தில் அநேக தேவைகள் உண்டு. குடும்பங்களிலே சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், குடும்பத்தில் ஆரோக்கியம் வேண்டும், நிம்மதி வேண்டும். ஆகவே ஜான் ஜோசப் மெமோரியல் பிரேயர் டவரில் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் ராயன் நெல்த்ரோப் அவர்கள் நம்முடைய குடும்பங்களுக்காக இப்பொழுது ஜெபிப்பார்கள். Gracious Heavenly Father, Lord, we thank you, Lord Jesus, for giving us one more night prayer where we can be gathered in your presence, Lord, and to pray for the children and their family members of Father, Lord Jesus. Lord, we commit this night into your hands, Lord, as we are going to pray for the family members and their problems, Lord Jesus. We ask that your presence will come down, Lord Jesus. We ask that the Holy Spirit will listen to us, oh Father, that you will be in our midst, oh Father, Lord Jesus. Lord,
This day, Lord Jesus, we pray for a special blessings upon every family who is watching us live, O Father, Lord. Lord, you know their needs, Lord Jesus. You know everything they desire in their life, O Father. We pray that you will bless them accordingly, O Father, Lord Jesus. Yes, Lord, many young children have finished their 10th, 12th, and they have finished their colleges, O Father, Lord. Lord, those who finished their 10th are waiting to go to the next class, O Father. Those who have finished their 12th are waiting to get a good group that they will be able to settle in life, O Father. And those who have finished their college, O Father, we pray that the doors will be open to them, O Father, Lord Jesus. That they will be able, Lord, to go and get good jobs, O Father. That they will be able to settle in life and to be blessed, O Father, Lord Jesus. We pray, O Father, for the parents who need the money to pay for the school fees and the college fees, O Father. We pray that you will meet their needs, O Father, Lord. That you will meet every expense of theirs, O Father, Lord Jesus. Lord, we pray for the family, Lord, for the peace of the family members, Lord Jesus. Peace between husband and wife, O Father. Peace between children and parents, Lord Jesus. Peace between son-in-law and daughter-in-law, Lord Jesus, with their parents, Lord Jesus. We pray that the joy of Christ will be in their families, Lord Jesus. Lord, if there is something that is upsetting the peace in the family, O Father, I pray that you will bring peace into that life, O Father, Lord. Lord, especially I pray, Lord, that there will be joy in every family, Lord Jesus. Lord, help every family, Lord. Your word says, they that pray, that you will be with them, O Father, Lord Jesus. Let them come to your presence, family by family, Lord Jesus. Lord, to pray and to seek your guidance, O Father, Lord Jesus. Lord, when they pray, O Father, we pray that you will listen to every prayer of theirs, O Father. Lord, there are many children, Lord Jesus, who are not, Lord, in your plan, O Father, Lord, who have gone away from your plan, O Father. We pray that those souls will be saved, Lord Jesus. Those souls will come back to you, O Father, Lord Jesus. Lord, there are many families, Lord, that husband and wife don't talk to each other, O Father. We pray all that will be broken, O Father, that your peace will enter the families, Lord Jesus. There are many families, Lord, where the family members are not able to earn sufficient to look after his family, O Father. We pray that you will bless them, Lord Jesus. We pray that you will multiply their blessings, O Father. There are many people who are waiting for promotion, Lord Jesus. There are many people, Lord Jesus, Lord, who want to go abroad to work, O Father, Lord Jesus. Lord, there are many people, Lord Jesus, who are not blessed to bear a child, O Father, Lord. Lord, there are many children who are waiting to get married, O Father, Lord Jesus. Lord, we pray that you will answer all these prayers, O Father. Lord, there are many families, Lord, who are deep into debt, oh Father, Lord Jesus, who are not able to come out of their financial problems, oh Father. There are many families who desire to do so many things, Lord, but they are not able to go to that place, oh Father, Lord Jesus. They might want to buy new vehicles, Lord, or to build houses, oh Father. Whatever is the plan, oh Father, we pray that this night prayer, Lord, that you will break every desire that Satan has, preventing them from being blessed, oh Father. We pray that you will bless them in the name of Jesus, oh Father God. Lord, there are many families who are crying out for their loved ones who are sick, oh Father. Some are sick in their own houses, Lord. Some are sick in the hospitals, Lord Jesus. Lord, we pray that you will do a miracle for them, oh Father. Wherever they need a healing, Lord Jesus, oh, let your blood enter into their body and let there be a mighty healing, oh Father. Your word says, by my stripes you are healed. Oh, let the stripes of Jesus, let the blood of Jesus heal everybody who is sick, oh Father, Lord Jesus. Lord, there are many people, Lord Jesus. There are many families, Lord, who are suffering under the powers of darkness, oh Father, who are going through severe tension, Lord Jesus, severe problems because of the evil spirit, oh Father, Lord Jesus. There are many families who are having sleepless nights, oh Father, Lord Jesus. We pray that your holy presence, oh Father, Lord, as we are praying this night, oh Father, let the presence of Jesus enter their house, oh Father. Oh, let the power of God enter their house, oh Father. We pray that every evil spirit, oh Father, every unclean spirit that is in their family, oh Father, every spirit of confusion, Lord Jesus, every spirit of drinking, oh Father, every spirit of lust, oh Father, every spirit that is making this family be broken, Lord Jesus,
Jesus, we pray that you will do a miracle for them, oh Father. We pray that broken families will be united, oh Father, Lord Jesus. We pray for children who are gone away, that they will come back, oh Father, Lord Jesus. Lord, we pray for elders who are suffering, they have nobody to take care of them, oh Father, that their children will come forward and bless them, oh Father, Lord Jesus. Father God, we pray, oh Father, there are so many people, Lord Jesus, who are watching and waiting for a blessing, oh Father. Lord, they might be thinking, when will their blessing come, oh Father? I pray that this night, oh Father, that you will do a miracle for them, Lord Jesus. Lord, let not their prayers be unanswered, Lord Jesus, but let everything that they have prayed in silence, oh Father, let it come before you, oh Father. And I pray that you will do a miracle, Lord Jesus. Father God, I pray once again, Lord Jesus, for every family, Lord Jesus. You know every need of every person, Lord Jesus. Lord, outwardly they might be smiling, Lord Jesus, but internally they are bleeding in their heart with sorrow, oh Father, Lord Jesus. Lord, there are many families who have lost their loved ones, oh Father. And because of that, they are not able to come back to the blessings, oh Father. We pray that you will break every sadness in their heart, Lord Jesus. Give them joy, Lord. Help them to understand that you are the Heavenly Father, oh Father. When they seek you, Lord, they will find every blessing that they require, Lord. We pray that every family who is going through a depression or some kind of sadness, oh Father, that you will do a miracle for them, Lord Jesus. Father God, we pray, especially, Lord Jesus. Lord, we pray that you will be with this night prayer, oh Father. Thank you for your servant, Brother Jacob, Lord, who's going to give the word of God, oh Father. We pray that this word will touch many souls this night, oh Father. We pray that this word of God, Lord, will heal many broken hearts, oh Father, Lord Jesus. We pray that the word of God will set us free from all our problems, oh Father, Lord Jesus. Be with everything we do, oh Father, Lord Jesus. Lord, we commit and thank you, Lord, once again for this time that you have given us to pray. Bless us, oh Father. In Jesus Christ's name I pray. Amen. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் அக்கினி ஸ்தம்ப விடுதலையின் இரவு ஜெபத்திற்கு உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட பல வேலைகள் மத்தியிலும் இருந்தவர்கள் ஓய்வு எடுத்து இன்றைக்கு மிகுந்த களைப்போடு கூட இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் தங்களுடைய காரியங்களெல்லாம் மறந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சையோடு கூட நோக்கி பார்க்கிறார்களோ, இரவிலே விழித்திருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளின் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அநேக ஜெப விண்ணப்பங்களை தேவ ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இணைந்து ஜெபித்தீர்கள். ஆகவே உங்கள் ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எரேமியாவின் புலம்பல், தி லெமெண்டேஷன்ஸ், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை நாங்கள் உங்களுக்காக வாசிக்கும் பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். Thou drewest near in the day that I called upon thee. Thou saidst, Fear not. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எரேமியா எப்பொழுதுமே புலம்புகிற ஒரு மனிதன். அவருடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். புறக்கணித்து தள்ளிவிட்ட பொழுது ராஜாக்களும் சிறிய சிறிய ஜனங்களும் கூட, எளிமையான ஜனங்களும் கூட
அவருடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை புறக்கணித்து தள்ளிவிட்ட போதிலும் கூட பல காரியங்களை சொல்லி அவர் புலம்புகிறதற்கு நடுவிலே அவர் என்ன சொல்கிறார்? நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, எந்த நிலைமையிலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் நம்மை அணுகுகிறவர், நம்மை தேடி வருகிறவர். வந்து என்ன சொல்கிறார்? நீ இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிறதை கண்டு நீ பயப்படாதே என்று நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபங்களை அவர் ஒரு பொழுதும் உதாசீனப்படுத்தாமல் நம்மை தேடி வந்து நம்மை அணுகி நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என்னுடைய மகளே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய வேத வசனங்களை இரவிலே நமக்கு வெளிப்படுத்தி காட்டும்படியாக அப்படியே கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு ஜெபத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஊழியங்களில் பங்கெடுத்து உம்முடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இரவு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். எப்படி உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வரும்பொழுது சத்துருவுக்கு அது கலக்கத்தையும் கார் இருளையும் கொடுத்தது, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அது வெளிச்சத்தை கொடுத்தது. அதே வண்ணமாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, எங்களுடைய வியாபாரங்களிலே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, எங்களுடைய ஊழியங்களிலே வெளிச்சம் உண்டாகட்டும். சத்துருவின் கிரியைகளுக்கு அது அந்தகாரத்தை கொடுக்கட்டும், குழப்பத்தை கொடுக்கட்டும். தேவன் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக புலம்பி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை பாருங்கள். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். Thou hast covered thyself with a cloud, that our prayer should not pass through. என்ன சொல்கிறார்? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு மேகங்களினாலே தன்னை மூடிக்கொள்கிறாராம். ஏன் அப்படி நடக்கிறது? அவர் ஒருவருடைய ஜெபத்தையும் புறக்கணிக்கிறவர் அல்லவே. ஏன் என்னுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்து இந்த இரவு நேரத்தில் நாம் சற்று தியானிக்க போகிறோம். அநேகர் என்ன சொல்வார்கள் என்னிடத்தில் ஜெப விண்ணப்பம் சொல்லும் பொழுது, பிரதர், நாங்கள் எவ்வளோ காலமாக ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் அண்ணன் ஜான் ஜோசப் வாழ்ந்த நாட்களில் கூட்டங்களுக்கு வந்தவர்கள் உண்டு. பிரதர் சுதாகர் மீட்டிங் நடத்தும் பொழுது அதிலே நாங்கள் பங்கெடுத்தது உண்டு. இன்றைக்கும் இந்த கூட்டங்களில் நாங்கள் பங்கெடுத்து கொண்டிருந்தாலும் அநேக விதமான எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவே இல்லையே, அவைகள் இன்னும் எங்களுக்கு பதிலை கொடுக்கவே இல்லையே என்று சொல்கிறார்கள். இதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் என்னுடைய மனக்கண்களை திறந்தத காரியங்களை தான் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு இரவு வைக்க விரும்புகிறேன். அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு மேகத்தினாலே அவர் தன்னை மூடிக்கொள்கிறாராம். என்ன அந்த மேகம்? என்ன அந்த மேகம்? ஏன் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சந்நிதிக்கு செல்லவில்லை? ஏன் அவருடைய பிரசன்னத்திற்கு நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் போய் சேருகிறதில்லை? ஆண்டவரிடத்தில் எந்த குறைவும் இல்லை, அவர் எதையுமே செய்கிறதில்லை. ஏனென்றால் அதற்கு அடுத்த வசனங்களை பாருங்கள். 57ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, நீங்கள் என்றைக்கு கூப்பிட்டாலும் எப்பொழுது கூப்பிட்டாலும், இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் கர்த்தர் நம்மை அணுகுகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து நடுங்கும் பொழுது, குடம்பி தவிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், பயப்படாதே என் மகனே, என்னுடைய மகளே, நீ பயப்படாதே என்று நமக்கு ஆறுதல் சொல்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் பிராணனையும் மீட்டு கொண்டு நம்மை அவர் நடத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். எந்த காலகட்டத்திலிருந்து எரேமியா அந்த வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்கள். 50ஆம் வசனத்தை பாருங்க. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் புலம்பல் 50. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. அப்படின்னு சொன்னால் என்னுடைய கண்களை நான் திறந்து வைக்கவே முடியல ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் என்னை அழுத்துகிறது. இன்றைக்கும் இந்த செய்தியில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான இன்னல்கள் நிமித்தம் நீங்கள் கடந்து செல்கிற உங்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளை நிமித்தம் உங்கள் கண்கள் சொருகி கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா கூப்பிடும் பொழுது அவனை அணுகி நீ பயப்படாதே என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. சங்கீதக்காரன் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. 65ஆம் சங்கீதம்
2ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது Psalm 65 and verse 2 என்ன சொல்கிறார்? ஜெபத்தை கேட்கிறவரே. ஆண்டவருக்கு ஒரு பெயரை சொல்கிறார். நீர் ஜெபங்களை கேட்கிறவர் அல்லவா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். O thou that hearest prayer, unto thee shall all flesh come. மாம்சமா இருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலே வந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த ஜெபங்கள் என்று சொல்லுவது மிக மிக விலையேற பெற்றதாக இருக்கிறது. எப்படி நாம் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டவலாக இருக்கட்டும், திக்காக இருக்கிற பொருட்களின் துணிகளை என்ன செய்கிறோம்? அவைகளை அலசி வெயில் எங்கே நிறைவாய் படுமோ, சரியாக படுமோ, அந்த இடத்துல நாம் அதை போட்டால் உடனே அது காய்ந்து போகும். ஏன் அப்படி செய்கிறோம்? ஏன் மழை காலங்களிலே அவைகள் காய்வதில்லை? சூரியன் நேரடியாக படுகிற இடத்தில் அதை கொண்டு போய் வைத்தால் அது உடனே அது காய்ந்து போகும். அப்படித்தான் நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரடியாக அவருடைய பிரசன்னத்தில் வந்து உங்களை நீங்கள் அவருக்கு முன்பாக காண்பிக்கிறீர்களோ, அப்பொழுது அந்த நீதியின் சூரியனிலிருந்து புறப்பட்டு வருகிற வெளிச்சமும் நீதியும் சத்தியமும் ஜீவனும் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதுதான் எளிமையான ஒரு முறையிலே நான் இன்றைக்கு ஆவியானுடைய உதவியோடு கூட உங்களுக்கு நான் அதை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே ஜெபம் என்பது மிக மிக முக்கியமானது. சிலர் கடமைக்காக ஜெபிப்பார்கள், சிலர் கட்டாயத்துக்காக ஜெபிப்பார்கள். நீங்களாம் ஆரம்ப நாட்களில் நாங்கள்லாம் ஹாஸ்டலில் இருந்து படித்ததுனால காலையில் 5 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும், எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஓடி போய் ஜெபத்தில் உட்காரணும். அதெல்லாம் கடமைக்காக செய்யப்படுகிற ஜெபங்கள். ஒருவேளை அவைகள் நமக்கு பிற்காலங்களிலே உபயோகமாய் அது இருந்தாலும், நாம் ஜெபம் என்று சொல்லும் பொழுது வாஞ்சையோடு ஆசையோடு கூட, எப்படி ஒரு பிள்ளையின் தகப்பன் தூர தேசத்திற்கு சென்று அநேக நாட்களுக்கு பிறகு திடீரென்று வரும் பொழுது அந்த குழந்தை எவ்வளவு ஆசையாய் ஓடி போய் அவரிடத்தில் பேசுமோ, அதை போல தான் நம்முடைய பரலோக தகப்பனுடைய சமூகத்தில் நாம் போகும் பொழுது கட்டாயத்தோடு போகக்கூடாது. இன்றைக்கு நான் எப்படியாவது ஜெபிச்சு ஆகணுன்ற போகக்கூடாது. அன்போடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் வருவோமானால் அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தேவன் கவனித்து கேட்பார். வாசிக்க கேட்டோம் அல்லவா? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு இரவு அவரிடத்தில் வந்திருக்கிறோம். பல விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்திருக்கிறோம். இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் இன்றைக்கும் கேட்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 51க்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். தாவீது எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தின் பாட்டை பாடுகிறார் பாருங்க. அவர் தவறு செய்து விட்டார். அறிந்தோ அறியாமலோ என்ன நினைத்து கொண்டார்? நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால, பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வழி தவறி போகிறதற்கு காரணம், கிருபையை இழந்து போகிறதற்கு காரணம் இதுதான் முக்கியமாக இருக்கிறது. யார் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து வந்திருந்தாலும், ஆடு மேய்க்கிற நிலைமையிலிருந்து சிங்காசனம் வரைக்கும் ஆண்டவர் அவனை உயர்த்தி இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் கேட்டு கேட்டு எல்லாவற்றையும் செய்தவர், சத்துரு ஒரு சோதனையை கொண்டு வந்து வைத்த உடனே ஆண்டவரை விசாரிக்காமலே நான் செய்கிறதெல்லாம் சரியா இருக்கும் என்று செய்து விட்டதனாலே தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அவரை எச்சரிக்கிறார். பாருங்க, அதுக்கு மேலே போடப்பட்டிருக்கிற வசனத்தில் வாசிக்கிறேன். பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு நாம் வரும்பொழுது, செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நம்முடைய மனசாட்சியின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? நான் அதை செய்யலாம், நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளோ வரங்கள் இருக்கிறது தெரியுமா, நான் எவ்வளவோ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் தெரியுமா, எவ்வளோ பொறுப்பு எனக்கு இருக்கிறது தெரியுமா என்று நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை உதறி தள்ளுகிறோம். ஆனால் பாருங்க, தாவீது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்த போதிலும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, தேவனுடைய தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து எச்சரிப்பை கொடுக்கும்போது அதை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இன்றைக்கு நமக்கு வேணும். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அவைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் அவைகளை புறக்கணித்து தள்ளவே மாட்டார். 1ஆம் வசனத்தை பாருங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும்,
உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். Have mercy upon me, O God, according to thy loving kindness. According unto the multitude of thy tender mercies, blot out my transgressions. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேண்டாம். நம்முடைய செய்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் எச்சரிப்பை பெற்ற பிறகு அவைகளை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம். நிரந்தரமாக ஆண்டவரே சொல்றாரு, என் வீட்டிலே தாவீது எல்லா இடங்களிலும் உண்மையுள்ளவன், ஒரே ஒரு விஷயத்தை தவிர, பெத்சேபாளின் விஷயத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலும் தாவீது உண்மையுள்ளவனாக இருந்தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? நானே வழி. அவரை எல்லாமல் நமக்கு வழியே கிடையாது. ஒவ்வொரு நாளும் புறப்படும் பொழுது நம்முடைய வழியாக அவர் வருவாரானால் உங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. நானே வழியும் சத்தியமும். சத்தியம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் பேரில் நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது, அது பிதாவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். பூமியின் பேரில் நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது, அது தேவனாகிய கர்த்தருடைய பாதபடியாக இருக்கிறது. ஏன் நாம் சத்தியம் செய்யக்கூடாதா? சத்தியமே அவராக இருக்கிறார். அந்த சத்தியமாகிய ஆண்டவர் நமக்குள் இருப்பாரானால், அந்த நீதியின் சூரியன் நம்மேல் பிரகாசிப்பாரானால், அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். மாய்மாலங்கள், பொய்கள், பொறாமைகள், மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன இருக்கிறதோ அவைகளெல்லாம் சூரியன் பட்ட பொருளை போல அவைகள் உலர்ந்து போக வேண்டும். அவருடைய குணங்கள், அனல், அந்த அக்கினி ஸ்தம்பத்தின் வெளிச்சத்தின் மகிமை நமக்குள் பிரகாசிக்கும் போது நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பரலோகத்தின் தகப்பன் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? தேவன் ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். அவரை மூடுகிற மேகம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மேட்டிமைகள், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்கிறதா? நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போகாதபடி அவைகளை மூடி போடுகிறது. ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர், உடனே நம்மை அணுகி பயப்படாதே என்று சொல்கிறவர். ஆனால் தாவீது பாவம் செய்த பிறகு உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். 17ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart, O God, thou wilt not despise. ரகசியத்தை புரிந்து கொண்டார் தாவீது. இந்த பாவத்தை செய்ததற்காக நான் ஆடுகளை பலியிடலாமா, மாடுகளை பலியிடலாமா, இல்லை காணிக்கை கொடுக்கலாமா என்றெல்லாம் அவர் போகாதபடி ரகசியத்தை புரிந்து கொள்கிறார். என்ன ரகசியம்? தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயம் காணப்படுமானால் தேவன் அதை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்பதை விட்டுவிட்டு நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தாவீது பாவத்தை செய்த பிறகு அதை மற்றவர்களுக்கு முன்பாக நான் ராஜா, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லாதபடி மனத்தாழ்மையோடு கூட இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவரிடத்தில் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்றெல்லாம் பாடிக்கொண்டு வந்தவர் கடைசியில் என்ன சொல்கிறார்? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எப்படிப்பட்ட பலிகள்? இன்னைக்கு உங்களுடைய பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நொறுங்குண்ட ஒரு இருதயம், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லும்பொழுது சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கிறது? இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதா? ஏனென்றால் அவைகளிலே பலவிதமான அழுசுத்தங்கள், அருவருப்புகள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அவைகளை வெளியேற்றி போடும் பொழுதுதான் அந்த மேகம் நம்முடைய ஜெபத்தை தடை செய்யாதபடி விலகி போகும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரவு நேரத்தில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அக்னி ஸ்தம்பம் இருந்தது. பார்வோனும் அவனுடைய இராணுவமும் பின்பாக தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதே அக்னி ஸ்தம்பம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே அக்னி ஸ்தம்பம் சத்துருக்களுக்கு கார் இருளை கொடுக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயங்கள் இன்றைக்கு நொறுங்குண்டதாக, நறுங்குண்ட இருதயமாக, சுத்திகரிக்கப்பட்டதாக, மனதில் தோற்றங்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு சுத்த இருதயம் உள்ளவர்களாக, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்
நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்கிறான் அல்லவா? அப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டால் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் நிச்சயம் பதிலை கொண்டு வரும். இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள் நிச்சயம் பதிலை கொண்டு வர போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக, எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபித்து அநேக நாட்களுக்கு ஜெபித்து சோர்ந்து போனவைகளுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்கப் போகிறது. ஜெபத்தில் ஒரு மேன்மை இருக்கிறது. பாருங்கள், தம்முடைய சொந்த குமாரனே ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினாலும் அவர் தேவனுடைய குமாரன். அவர் தொட்டதெல்லாம் நடக்கும், அவர் கட்டளையிட சகலமும் நிற்கும். எல்லாமே இருந்தாலும் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பகலெல்லாம் ஊழியம் செய்தாலும் இரவிலே அநேக இரவெல்லாம் பிதாவோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் மேட்டிமை வரக்கூடாது, நான் என்கிற காரியங்கள் வரக்கூடாது. நீரும் நானும் என்றைக்கும் இணைந்தே இருக்க வேண்டும். உம்மிடத்தில் இருந்து என்னை ஒரு காரியமும் பிரித்து விடக்கூடாது. பாருங்கள், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவே தம்முடைய பிதாவோடு கூட இணைந்திருந்து ஜெபிப்பாரானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நம்முடைய இருதயங்களை சரிப்படுத்தி ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய குறைகளை அவர் மன்னிக்கிறவர், நம்முடைய குற்றங்களை அப்புறப்படுத்துகிறவர். அவருடைய அன்பு நமக்காக என்றைக்கும் எதையும் செய்கிறதா இருக்கிறது. தாவீது வாழ்ந்த நாட்களிலே இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆகவே தான் அவர் என்ன சொல்கிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறதை நம்மாலே அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய சமூகத்தில் இருந்து என்னை ஒருபொழுதும் தள்ளிவிடாதிரும் ஆண்டவரே என்றெல்லாம் புலம்பி அவர் ஜெபிக்கிறது இந்த சங்கீதத்தில் நம்மாலே பார்க்க முடிகிறது. பாருங்க, 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்கிறார். Purge me with hyssop, and I shall be clean. Wash me, and I shall be whiter than snow. I shall be whiter than snow. எப்படி ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறார் பாருங்க. ஆனால் நாம் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மூடி மறைக்கிறவர்களாக இருக்கிறோம். இருதயத்தின் மேட்டிமைகள் உண்டு, பொறாமைகள், மாம்சத்தின் கிரியைகள் உண்டு. அவைகளை முதலாவது நாம் விலக்கினால்தான் நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே நேரடியாய் போய் சேரும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை அணுகுவார். நீ பயப்படாதே என்று சொல்லுவார். உன் விண்ணப்பத்திற்குரிய பலன் உனக்கு அன்றைக்கே கொடுக்கப்படும். அது இன்றைய இரவா இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஆவியினால் ஏவப்பட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தாவீது வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை. உங்களுடைய என்னுடைய காலத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை இன்றைக்கு இரவே கேட்டு நாளை காலையிலே நீங்கள் கண் விழிக்கும் பொழுது அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் காண முடியும் என்பதை 100க்கு 100 நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு யாரும் காரணமாக இல்லை, நாம் தான் அதற்கு காரணமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள், சுத்த இருதயம் நமக்குள் இருக்குமானால் அந்த இருதயத்திலிருந்து நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை இயேசு கேட்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களே அநேக உவமைகளை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஒரு பரிசேயன், ஒரு வேத பாரகன் என்ன செய்கிறாங்களா, ஆலயத்துக்கு போகிறார்கள். அவன் பரிசேயன் என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து, ஆண்டவரே நான் உமக்கு இப்படி தசமபாகம் கொடுக்கிறேன், அப்படி தசமபாகம் கொடுக்கிறேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன் என்றெல்லாம் தன்னுடைய நற்கிரியைகளை குறித்து பேசுகிறானே தவிர தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய கூடவே நிற்கிற ஒரு பாவியை குறித்து தவறான எண்ணம் கொண்டவனாக இருக்கிறான். ஆண்டவர் எவ்வளோ எளிமையாக இது வெளிப்படுத்தி காட்டுறார் பாருங்க, விளக்கி காட்டுறார் பாருங்க. அப்போ என்ன சொல்கிறார்? இவனைப் போல நான் இல்லாமல், இவனைப் போல இல்லாமல் மற்றவனோடே தம்மை ஒப்பிடுகிறவர்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமலே போயிடும். அதற்கு யாரும் காரணமில்லை, நீங்கள் தான் அதற்கு காரணம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க தகுதி இல்லாமல் வானத்துக்கு அண்ணார்ந்து பார்த்து ஆண்டவரே என்று நோக்கி கூப்பிட கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தாழ்மை, வெறுமை, ஒப்பு கொடுக்கிற தன்மை இருந்தால் போதும். ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனான் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் நீதிமானாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீதியின் குணங்கள் நம்மிடத்தில் உண்டா? அந்த நீதியின் சூரியனுடைய பிரகாசம் நமக்குள் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் எல்லாமே குறைவுள்ளவர்கள் தான். தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் பெற்றெடுத்தால் என்று சொல்கிறார். உண்மைதான், யாருமே பரிசுத்தவான்களாகவே வானத்திலிருந்து இறங்கி வரவே இல்லை.
ஆண்டவர் இயேசு ஒருவரை தவிர. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் ஜெபத்திற்கு எதற்காக போகிறோம் என்றால், ஜெபத்தில் போகும்போது ஆவியானவர் நம்முடைய குறைவுகளை வெளிப்படுத்தி காட்டுவார். அவைகளை அறிக்கை செய்து அப்புறப்படுத்தி விட்டு, ஆண்டவரே இவைகள் இனிமேல் என் வாழ்க்கையிலே வரவே கூடாது என்று அப்புறப்படுத்தி விட்டு, அதன் பிறகு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது விதைக்கிறவனுடைய ஊமையை சொல்லுகிறார். ஒரே விதைத்தான், விதைக்கிற மனுஷன் ஒரே மனுஷன். விதை என்பது ஒரே ஒரு விதைத்தான், அந்த விதையிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் விதைக்கப்படுகிற இடங்களில் மாற்றங்கள் காணப்பட்டது. என்ன சொல்கிறார்? நல்ல நிலம் என்று சொல்கிறார், அது நல்ல நிலம். முட்கள் உள்ள இடம் என்று சொல்கிறார், முட்கள் உள்ள இடம். கற்பாறையான இடம் என்று சொல்கிறார், கற்பாறைகள் நிறைந்திருக்கிற ஒரு இடம். வித்தியாசமான நிலங்களில் ஒரே விதையானது விதைக்கப்பட்டாலும் கற்பாறையிலே தண்ணீர் இல்லாதனால இந்த விதைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவைகள் அது வளர்ந்து வரும்பொழுது அது அப்படியே நெருக்கிறதுனால, இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் காரியங்கள் நெருக்குகிறதுனால அந்த விதைகள் வளராமலே போய்விடுகிறது, அழிந்து போய்விடுகிறது. ஆனால் நல்ல நிலம் என்று சொல்கிறார் அல்லவா, அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் மட்டும்தான் 100 மடங்கு பலனை கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். களைகளோடு கூட நன்மை விதைக்கப்படுமானால் பலன் இல்லை. நம்முடைய இருதயங்கள், நான் என்கிற காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் ஆகிய கற்பாறையான இருதயத்தை போல இருப்போமானால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்ல நிலம் என்று சொன்னால் தேவன் விரும்புகிற ஒரு இருதயம். அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். 2 உதாரணங்களின் கீழாக சுருக்கமாக இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த, அநேக நேரங்களிலே நாம் தியானித்த ஒரு அதிகாரம்தான். ஆனாலும் ஆவியானவர் இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் வசனத்தை பாருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கணவனுக்கு இவங்களே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன், இப்போ பாருங்க வேற மாதிரி வருது வசனம், இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். Now there cried a certain woman of the wives of the sons of the prophets unto Elisha, saying, Thy servant my husband is dead, and thou knowest that thy servant did fear the Lord, and the creditor is come to take unto him my 2 sons to be bondmen. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி உதவிக்காக நண்பர்களிடத்திலே போகவில்லை, உறவினர்களிடத்திலே போகவில்லை. எங்கே போனால் தன்னுடைய கஷ்டங்கள் தீரும் என்பதை அறிந்தவளாக இருக்கிறாள். இன்றைக்கு இரவு நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த செய்தியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சரியான இடத்திற்கு நாம் முதலாவது போக வேண்டும். பார்க்கிறதற்கு அவர்கள் உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க என்று தவறான இடங்களுக்கு நீங்கள் செல்வீர்களானால் என்றைக்குமே வெறுமையாகத்தான் இருப்பீர்கள். சரியான இடத்திற்கு இந்த தீர்க்கதரிசியின் மனைவி வருகிறாள். வந்து என்ன சொல்கிறார்? உம்முடைய அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று அவர்களே சொல்கிறார்கள். ஆனால் பாருங்க, அவர் நடந்தாரோ இல்லையோ, இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நடக்கிறதுனால தான் சரியான இடத்திற்கு, சரியான தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ஆண்டவரை தேடி வருகிறார்கள். 2வது என்ன சொல்கிறார்கள்? கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் அடிமையாக்கி கொள்ள வருகிறான் என்று சொல்கிறாள். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பது பெரிதல்ல, ஒரு பெரிய தீர்க்கதரிசியோடு இணைந்திருப்பது பெரியதல்ல. கர்த்தருக்கு பயந்தேன் என்று இருதயத்திலே சொல்லாமல் வெளிப்படத்திலே காட்டுகிறது பெரிதல்ல. அவரை பார்க்கிறவர்கள் சொல்லியிருப்பார்கள், எலிசா தீர்க்கதரிசியோடு கூட இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இவர் என்று வெளிப்போற்றத்தை பார்த்து அவர்கள் சொன்னாலும், ஆனால் இவர் என்ன செய்து போயிருக்கிறார்? கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கக்கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்க. நீங்கள் கூட ஒருவேளை ஐயோ நம்ம கஷ்டத்தில் இருக்கிறதுனால கடன் வாங்கிட்டோமே, இன்றைக்கு என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. நான் என்னுடைய வார்த்தைகளை சொல்லவில்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை கடன் வாங்கி இருப்பீர்களானால் கடனை தீர்க்கும்படியான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை இந்த செய்தியில் இணைத்திருக்கிறார். அநேக சாட்சிகளை இன்றைக்கு இரவு அவரால் எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அப்பொழுது நடந்ததை குறித்து
எலிசா எதையுமே பேசவில்லை. நடந்து முடிந்தது. அந்த மனிதன் இறந்தே போனார். கடன் வாங்கினது தவறு தான், அவரே இல்லாததுனால அதை குறித்து பேசுகிறதுனால பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி எலிசா என்ன கேட்கிறார் பாருங்க. அதை தொடர்ந்து வருகிற வசனங்களில் அவளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரியே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதே வார்த்தையை நம்மிடத்தில் கேட்டிருந்தால் நாம் என்ன சொல்லியிருப்போம்? இவர் உதவி செய்வார், இவர் எதாகிலும் எடுத்து கொடுப்பார் என்று இவரிடத்தில் வந்தா, இவர் என்னை பார்த்து கேட்கிறாரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறாரே. அவர் கேட்டதிலே 100% உண்மை இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களிடத்தில் அல்ல. மற்றவர்கள் செய்கிற உதவிகள் தற்காலிகமானது. டெம்பரரி ஹெல்ப் ஒன்லி you can receive from your neighbors and your relatives. உங்களுடைய உறவினர்களிடத்திலிருந்தும் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்தும் தற்காலிகமான உதவி தான் உங்களுக்கு கிடைக்கும். நிரந்தர உதவி ஆண்டவரிடத்தில் தான் உண்டு. அது இன்றைய இரவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வாட் டூ யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்போ இந்த ஸ்திரீ உண்மையை பேசுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உண்மையை சொல்கிறார். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் பேசினாலும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுதும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் உண்மையை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயங்கள் உண்மையை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த ஸ்திரீ உண்மையானதை பேசின பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்க. அடுத்த வசனங்களில் சொல்கிறார். அதற்குரிய தீர்வை அவர் சொல்லி அனுப்புறதை நம்மாலே பார்க்க முடியுது. அப்போ என்ன சொல்கிறார்? 3ஆம் வசனத்தை பார்க்க முடியும். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர், இங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கு. ஒருவேளை அந்த கதையை போல நம்ம படிச்சுட்டு போகிறோம், ஆனால் அதை கூர்ந்து கவனிக்கிறதே இல்லை பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம், கொஞ்சம் கிடையாது, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, அப்படி என்று சொன்னால் அவர் சொல்லலை. உங்கள் பக்கத்து வீட்டில், அக்கத்து வீட்டில், அயல் வீட்டுக்காரர்னா வீடு பக்கத்தில் இருக்கிறவங்களை தான் குறிக்கிறதா இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. என்ன இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன் அப்படி வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எலிசா சொல்லியிருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களை குறித்து பொறாமல் சண்டை போட்டுட்ருக்கீங்க, நல்ல ஐக்கியத்தோடு இல்லை, ஆகவே அக்கம் பக்கத்தை விட்டுடுங்க, பக்கத்து தெருவில் போய் வாங்குங்கன்னு சொல்லலை. அக்கம் பக்கத்தில் என்று சொன்னால் நம்முடைய சாட்சி நம்முடைய அக்கம் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள் உங்களை குறித்து சாட்சி, நல்ல சாட்சி சொல்லணும். ஊழியத்தில் உங்களோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சிகள் சொல்லணும். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உள்ளவர்கள், தங்கி இருக்கிறவர்கள் உங்களை குறித்து நல்ல சாட்சிகளை சொல்ல வேண்டும். அங்கே உங்கள் சாட்சிகள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று தான் அர்த்தம். தீர்க்கதரிசி என்ன சொல்றார் பாருங்க, நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், ஒருத்தரை கூட விடக்கூடாது, எல்லார் வீட்டிலும் நீ கேட்டு வாங்கணும் என்று சொன்னா எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்க வேண்டும். அதனுடைய ரகசியம் அதுதான். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? ஆனால் நம்முடைய அக்கம் பக்கத்தில், அயல் வீட்டுக்காரர்கள் மத்தியில், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் சமாதானத்தோடு இருக்கிறோமா, சந்தோஷத்தோடு இருக்கிறோமா, சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருந்தால் உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படும். இந்த ஸ்திரீ ஒரு ஜெப விண்ணப்பத்தை எலிசாவுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறாள். இப்படி ஆயிடுச்சு, கடனில் கொடுத்தவன் எங்களை அடிமையாக்க வருகிறான், கடைசி கட்டத்தில் இருக்கிறோம், மரண தருவாயில் இருக்கிறோம், இழப்பு எங்களை நெருக்குகிறது என்று சொல்கிறாள். அதற்கு பதில் என்ன சொல்கிறார்? எலிசா என்ன செய்திருக்க வேண்டும்? இதோ என்னிடத்தில் இவ்வளோ இருக்குது, இது போய் கொடுத்து முதல்ல உன் கடனை அடை என்று சொல்லலை. ஆண்டவரும் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், முதலாவது உன் இருதயத்தை நீ சரிப்படுத்து. அது மட்டுமல்ல, நீ எங்கெங்கே போகிறாயோ எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கிறாயா? உன்னை பார்க்கிறவர்கள், இவர் இயேசுவின் பிள்ளை, இவர் உண்மையாக இருப்பார், இவர் சத்தியத்தை பேசுவார், இவர் பரிசுத்தமாக இருப்பார், இவர் அநேகருக்கு ஆறுதலாக இருப்பார் என்று சொல்கிறார்களா? அங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாகிறது. அப்போ இந்த ஸ்திரீ பாருங்க, ஒருவேளை தன் கணவன் கடன் வாங்கின ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருடைய மனைவி எல்லாரிடத்திலும், அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் அன்புள்ளவளாக இருந்திருக்கிறார். இன்றைக்கி அநேகர் என்ன சொல்லுவாங்க, இந்த செய்தியை சொல்லும்போது, அது எப்படிங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம்,
அவங்களே எங்களை சண்டைக்கு இழுக்கிறாங்களே. எது எப்படி இருந்தாலும் வேதம் சொல்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாயிருங்கள். இன்னைக்கு சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்க சொல்லும்போது நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கணும். அதை விட்டு எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளோடு கூட, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கூட, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் மருமகள், மாமியார், மாமனார், கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒரே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் சமாதானம் போகவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகள் ஒரு மனம் உள்ள வீடுகளாக, அன்புள்ள வீடுகளாக, சத்தியம் உள்ள வீடுகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி போயிருக்கிறார் அல்லவா? உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனையும் நேசி. இதெல்லாம் நாம் செய்யாமல் நம்முடைய ஜெபங்கள், உபவாசம் இருந்து தண்ணி குடிக்காம காலையிலிருந்து மாலை வரைக்கும் இரவெல்லாம் உட்கார்ந்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட கிரியைகள் ஆண்டவரை நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி மேகமாக வந்து மறைக்கிறதாம். புலம்பல் வாஸ்தவம் அல்லவா? புலம்பல் எரேமியா சொல்றார் இல்லையா? அந்த மேகங்கள் எங்கே இருக்கிறது? நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் இந்த ஸ்திரீ பாருங்க, போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குகிறார். நல்ல சாட்சி உள்ளவளாக இருந்திருக்கிறாள். இந்த ஸ்திரீயை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் சாட்சிகள் அந்த இடத்துல காணப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம், அம்மா இல்லை இந்த வீட்டுக்கு போகாதீங்க, இந்த வீட்டில் இருக்கிற பையனோட நான் சண்டை போட்டிருக்கேன், அவங்க போனால் நம்ம கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, அந்த ஸ்திரீயும் 2 குமாரரும் அந்த அக்கம் பக்கத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், நற்கீர்த்தி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு அநேகம் வெறும் பாத்திரங்கள் கிடைத்தது. அது வெறும் பாத்திரங்கள் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறப்போகிறது. எளிமையாய் ஆண்டவர் நமக்கு இந்த ஓமைகளெல்லாம் சொல்லியிருக்கிறார். எலிசாவின் மூலமாக இந்த காரியத்தை நடப்பித்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். நடந்தது நமக்கு தெரியும். அப்படியே செய்கிறார்கள். வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குகிறார்கள். ஐயோ, வெறும் பாத்திரத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசியிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. நாம் ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவோம்? நம்முடைய பிளான்ஸையே சொல்லி ஜெபிக்கிறோம், நம்முடைய விருப்பங்களையே சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் நாம் விரும்புகிறதையும் எண்ணுகிறதையும் பார்க்கிலும் வித்தியாசமாக செயல்படுகிற தகப்பனவர். அப்போ இவர்கள் நினைக்கவே இல்லை இப்படி இவருடைய ஆசீர்வாதம் எலிசாவினிடத்திலிருந்து வரும் என்று நினைக்கவே இல்லை. இவர்கள் என்ன, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அப்படியே பெற்றுக்கொள்கிறார்கள். உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உங்கள் வீட்டில் இருக்கிறது, உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கிற அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் எங்கெங்கே செல்கிறோமோ, யாரிடத்தில் பழகுகிறோமோ, யாரெல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குகிறார்கள், கதவை பூட்டுகிறார்கள், குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்கிறார்கள். ஆசீர்வாதம் நிரம்பி விட்டது. வீடு முழுவதும் ஆசீர்வாதம். கொஞ்சம் ஒரே ஒரு குடத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. இப்போ ஒலிவ எண்ணெயினுடைய விலை உங்களுக்கு என்னன்னு தெரியும். எங்கு பார்த்தாலும் ஆசீர்வாதம். அநேகர் என்ன செய்கிறோம்? ஜெபம் கேட்கப்பட்ட உடனே, அற்புதங்கள் நடந்த உடனே, அதிசயங்கள் நடந்த உடனே, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள்லாம் ஒழுங்கு செய்யப்பட்ட உடனே யார் இடத்துல போய் ஜெப விண்ணப்பம் கொடுத்தோமோ அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கவே மறந்துடுறோம். உலகம் அப்படித்தான் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஸ்திரீயை பாருங்க, நல்ல இருதயம் உடையவளாக இருக்கிறாள், அக்கம் பக்கத்திலே நற்கீர்த்தி உள்ளவளாக இருக்கிறாள், தானும் தன் பிள்ளைகளும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாக இருக்கிறாள். அதை அப்படியே பூட்டிட்டு, அந்த ஆசீர்வாதத்தை வைத்து பூட்டிவிட்டு திரும்பவும் தீர்க்கதரிசியின் இடத்துல போகிறாள். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் போங்கள், போய் உங்களை ஆசாரியர்களிடத்தில் உங்களை காண்பீங்கள்னு சொல்கிறார். போகிற வழியில் எல்லாரும் குணமானார்கள். ஒருவன் மட்டும் ஆசாரியன் கிட்ட கூட போல. சுகத்தை கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறான். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் இந்த ஸ்திரீ பாருங்க, எல்லாவற்றையும் வைத்து பூட்டி விட்டு தீர்க்கதரிசியில் வந்து நடந்ததை சொல்கிறாள். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாள்? நீ நற்கீர்த்தி உள்ளவளாக, உன் இருதயம் தூய்மை உள்ளதாக, உன் வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக அக்கம் பக்கத்தில் இருந்ததினால ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து விட்டார். ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் உன் கண்கள் போகாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரை நோக்கி நீ வந்ததினால தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தவுடனே என்ன சொல்கிறார்? நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். என்ன நடக்கிறது கர்த்தருடைய அன்பார்களே, பிரியமானவர்களே?
அந்த எண்ணெய் என்பது அவர்கள் முன்ன பின்ன பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. வீடெல்லாம் எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஓடி வருகிறார்கள். முதலாவது அதை எடுத்து ஒரு போர்டு போட்டு வெளியே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆலிவ் ஆயில் வில் பி சோல்ட் ஹியர்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கடையில் இருக்கிறவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே இந்த வீட்டில் வந்து வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். கடன் அடைக்கப்படுகிறது. அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் ஜீவனம் பண்ண உழைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் ஒரே நாளிலே கொடுக்கிறார். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இரவு ஆண்டவர் நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நிலமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஒருவேளை அக்கம் பக்கத்தில் அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் இவள் சமாதானமாக இல்லாமல் போயிருந்தால் ஒரு பாத்திரமும் வாங்கியிருக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா இருக்கிறது. கடைசியாக ஒரு குறிப்பை பார்த்து ஜெபத்தோடு கூட கடந்து செல்ல போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். And after 8 days, again his disciples were within, and Thomas with them. Then came Jesus, the doors being shut, and stood in the midst, and said, Peace be unto you. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தோமா என்று சொல்லக்கூடிய சீஷன் இந்திய தேசத்திற்கு வந்து கர்த்தருடைய அன்பை குறித்து வெளிப்படுத்தி காட்டின ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சீஷன், அப்போஸ்தலன். என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவர்களுக்கு சீஷர்களுக்கு தரிசனமாகும் பொழுது தோமா அவர்களோடு கூடவே இல்லை. இல்லாத நேரத்தில் தோமா வந்த உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு எங்களை சந்தித்தார், எங்களை வாழ்த்தினார், சமாதானம் என்று சொன்னார், அவரை நாங்கள் கண்டோம். ஒரு சீஷன் சொல்லலை, 2 சீஷன் சொல்லலை, அங்கு இருந்த எல்லாருமே சொல்லுகிறார்கள். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் அவருக்கு இல்லை. ஏன் என்று சொன்னால் சந்தேகம். இன்றைக்கு சந்தேகப்படுகிறவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தேகப்படுகிற குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து காணப்படுகிறது. சந்தேகத்தின் நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், சந்தேகம் என்பது மிக மிக மோசமானது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை போல் ஒருவன் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று சொல்கிறார். எதை குறிக்கிறது? சிறு பிள்ளை சொல்லுகிறதை அப்படியே நம்பும், சந்தேகப்படாது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? ஐயோ, மருத்துவம் இப்படி சொல்லுகிறதே, டாக்டர் இப்படி சொல்கிறாரே, இந்த பெரிய மனுஷன் இப்படி சொல்கிறாரே, என் உறவினர் இப்படி சொல்கிறாரே, நான் எதை நம்புகிறது? குழப்பம், சந்தேகம். இன்றைக்கு அப்படி நம்பப்பட்டவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. ஆகவே சந்தேகங்கள் நம்மை விட்டு முற்றிலுமாக விலகட்டும். எலிசா ஏற்கனவே சொன்னார் அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியிடத்தில், நீ போய் அயல் வீட்டுக்காரர் இடத்தில் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு என்று சொல்லும்பொழுது அவள் சொல்லியிருக்கலாம், வெறும் பாத்திரத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் ஐயா, நீங்கள் எதாகிலும் கொடுங்கள். பாருங்க, கேட்கல, அதை அப்படியே விசுவாசித்தாள், சொன்னதை செய்தாள், அப்படியே செய்தாள். ஆனால் தோமா பாருங்க, 3 வருடம் ஆண்டவரோடு கூட இருந்தும் அவரோடு உறங்கி உண்டு பல அற்புதங்களை கண்டும் 12 கூடை நிறைய திரும்ப எடுக்கும்பொழுது தோமாவுக்கும் ஒரு கூடை கிடைச்சது. பல நன்மைகளை அனுபவித்தும் இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் சந்தித்தோம் என்று சொன்னாலும் சந்தேகம் காணப்படுகிறது. இருமனம் உள்ளவன் நிலையற்ற இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருமனம் உள்ளவர்கள், சந்தேகப்படுகிறவர்கள் அலைந்து திரிகிற நட்சத்திரத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தோமா ஒரு முறை தான் சந்தேகப்பட்டார். ஆனால் நாமோ அனுதினமும் சந்தேகப்படுறோம். ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி வருமானால், உங்கள் பிள்ளைகளை நோக்கி வருமானால் அதில் ஒரு சந்தேகம், இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? மரியாளும் அப்படி தான் கேட்டாங்க தேவதூதனை பார்த்து. அவர்கள் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் கணவனை அறியாத நான் எப்படி எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று கேட்டதில் எந்த விதமான குறையும் சொல்லுகிறதற்கு இடமே இல்லை. ஆனாலும் பாருங்கள், அவர்கள் கேட்டார்கள், இது எப்படி ஆகும்? தூதன் சொல்கிறார், மரியாளே, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவர் சகலத்தையும் செய்கிறவர், அவர் செய்ய நினைப்பது ஒருபொழுதும் தடைபடாது என்று யோபு சொன்னதைப் போல. இந்த இடத்துல பாருங்கள்,
முதல் முறை அப்படி சொல்லும் பொழுது தோமா கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு பாருங்க, எல்லாரிடத்திலும் நான் நம்ப மாட்டேன், நான் என்னுடைய விரல்களை அவருடைய துவாரங்களில் போட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய விலாவிலே, அவருடைய கரத்திலே, அவருடைய கால்களிலே என்னுடைய விரல்களை போட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். பாருங்க, இது ஆண்டவர், இது ஒரு ஜெபமாக தான் நாம் எடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு அவிசுவாசமாக இருக்கிற ஒரு மனிதனும் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரை நீங்கள் பார்த்தேன்னு சொல்றீங்க, நான் அதை நம்ப போறதில்ல, நான் என் கரங்களினாலே சோதித்து பார்த்தால் ஒழிய, unless I check and see him, I will not believe him. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஆனால் ஆண்டவர் இதை கேட்டு அடுத்த நிமிடமே, அடுத்த நாளே அவர்களுக்கு தரிசனம் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் பக்கம் போகிறது, ஒரு வாரம் கழிந்து போகிறது. அதன் பிறகு தோமாவுக்காகவே, சந்தேகப்படுகிற தோமாவுக்காகவே அவர்கள் மத்தியிலே வந்து நின்று என்ன சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. தோமா நினைச்சிருப்பாரு, நாம் அன்றைக்கு ஜெபித்த ஜெபம், சொன்ன காரியங்கள் ஆண்டவருடைய காதில் போயிருக்காது, ஆண்டவருக்கு தெரியாது, ஏனென்றால் அவர் அங்கே இல்லையே, அவர் இல்லாமல் போய்விட்டாரு என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு அப்படியே அமைதியாக நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே அவர் பக்கம் திரும்புகிறார். 26ஆம் வசனம் சொல்கிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, 8 நாளைக்கு பின்பு தான் அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது சொன்னால் உங்கள் ஜெப விண்ணப்பம் பதிலளிக்கப்படுகிறதற்கு நீங்கள் வீட்டை விட்டோ ரூமை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஜெபங்கள் பதிலளிக்கப்படுகிறதற்கு உங்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கும் பொழுதே அங்கே தான் இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் ஜெபத்திற்கு பதில் அங்கே தான் இருக்கிறது. அதுக்கு பிறகு பாருங்க, பின்பு அவர் தோமாவை நோக்கி, தோமாவுக்கு இப்போ தான் பயம் வருது. ஐயோ, அன்னைக்கு நம்ம சொன்னோமே, அன்னைக்கு நின்று ஜெபித்தோமே, அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டோமே, ஆண்டவர் கேட்காமல் இருந்திருந்தால் நல்லமாய் இருக்குமே நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்கிறார். Then saith he to Thomas, reach hither thy finger, and behold my hands, and reach hither thy hand, and thrust it into my side, and be not faithless, but believing. என்ன ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தோமாவை கடிந்து கொள்ளவே இல்லை. ஏன் தோமாவே, இத்தனை வருஷம் என்னோடு இருந்தாயே, இது நீ தெரிந்து கொள்ளவில்லையா என்றெல்லாம் பேசல. யார் சந்தேகப்பட்டு ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறானோ அவனுக்கு நேரடியாக பதில் சொல்கிறார். தோமாவே, பின்பு அவர் தோமாவை நோக்கி என்று சொல்கிறது. சீஷர்கள் எல்லாரையும் விட்டுட்டார்கள், எல்லாரும் விசுவாசித்தார்கள். திரும்பி தோமாவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், உன் விரலை நீட்டு, இங்கே வா, என் கைகளை பார், என்னை சோதித்து பார் என்று சொன்ன உடனே அவருடைய அவிசுவாசத்தில் சொன்ன ஜெப விண்ணப்பம் ஆண்டவருடைய செவியில் போயிடுச்சுன்னு பயந்து போய் தோமா என்ன செய்யறார் பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். And Thomas answered and said unto him, my Lord and my God. எப்பொழுது இந்த வார்த்தைகளை தோமா சொல்கிறார், என் ஆண்டவரே தேவனே என்று கண்ட பிறகு சொல்கிறார். ஆண்டவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். Jesus saith unto him, Thomas, because thou hast seen me, thou hast believed. Blessed are they that have not seen, and yet have believed. அப்ப தோமா எதிரிலே ஆண்டவரை சோதித்து பார்த்து கண்டதினாலே விசுவாசித்தது. விசுவாசித்து இந்திய தேசத்தின் ரட்சிப்பிற்காக அவர் அனுப்பப்பட்டதெல்லாம் இருந்த போதிலும் என்ன சொல்கிறார், காணாமல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு விட்டது என்று விசுவாசிக்க வேண்டும். எப்படி வெறுமையான பாத்திரங்கள் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அப்படி உங்களுடைய வெறுமையான வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதங்களை பெறும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவரே பேசியிருந்த போதிலும் கூட, சீஷர்கள் அறிவித்திருந்த போதிலும் கூட தோமாவாலே விசுவாசிக்க முடியல. ஆனால் விசுவாசித்த பிறகு சொல்கிறாரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்கிறார். இன்றைக்கு அவர் நம்முடைய ஆண்டவராக தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் சென்றடைய கூடாதபடிக்கு தடையை உண்டாக்குறது மற்றவர்கள் கிடையாது, நம்மை குறித்து பொறாமைப்படுகிறவர்கள் கிடையாது, நம்மை குறித்து தீமையாய் பேசுகிறவர்கள் கிடையாது. அதற்கு பொறுப்பு நாம் தான், நீங்களும் நான் தான். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். அவைகள் தான்
நம்முடைய இருதயமாகிய நிலம் நல்ல நிலமாக இல்லாமல் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் போய் சேராதபடி மேகத்தை போல மூடுகிறதா. அந்த மேகம் என்று சொல்வது நம்முடைய அவிசுவாசம். அந்த மேகம் என்று சொல்கிறது நம்முடைய அசுத்த கிரியைகள். அவைகளை நாம் விலைக்கு அப்புறப்படுத்த போடுவோமே. ஆனால் இன்றைக்கு இரவு நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, நல்ல வேலைகளுக்காக, நல்ல ஆசீர்வாதங்களுக்காக, எதிர்காலத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்பதற்கு முன்பாக சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கிறதா? அந்த விதைகள் ஏன் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் வளரவில்லை? சோதித்து பார்க்கணும். ரெண்டாவது, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜெபங்களே அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை அணுகி பயப்படாதே என்று சொல்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அப்படியே இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எரேமியா புலம்பும் பொழுது சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி வந்து நீர் பயப்படாதே என்று சொன்னீரே. அதே ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் பார்த்து சொல்கிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னுடைய நீண்ட நாள் ஜெப விண்ணப்பம் இன்றைக்கு கேட்கப்படுகிறது. அதற்கு முன்பாக முதலாவது உன் இருதயத்தை சரிப்படுத்து, தூய்மைப்படுத்து. சரியான நேரத்தில், சரியான இடத்துல கர்த்தரை ஆராதிக்கும்படி நீ உன்னை ஒப்புக்கொடு. அது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மேகத்தை போல தடை செய்கிறது நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அசுத்தங்கள். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது அல்லவா? நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் அல்லவா? நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். யோபு அதைத்தான் செய்தார். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இரவு ஜெபத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்தது உண்டு. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே, இரவு நேரத்தில் நாங்கள் இணைந்தவர்களாக இந்திய தேசத்தின் ஆண்டவரே, இந்த தேர்தல் முடிவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு சித்தமானவர்கள், ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு நேர்மையாய் உழைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அதிகாரிகளாய் வரட்டும். ஆண்டவரே, சத்ரு இந்த இந்திய தேசத்தை வஞ்சித்தது போதும், சத்ருவின் ஆதிக்கங்கள் ஒழிந்து போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இந்த இந்திய தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மட்டுமல்ல, எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வந்த அந்த விதவை எப்படி விசுவாசித்தார்கள், எப்படி தன்னை சீர்படுத்தி கொண்டதினால நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அதே போல இன்றைக்கு தங்களுடைய இருதயங்களை ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து இன்றைக்கு நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. பாவத்தையே செய்த பிறகும் தாவீது உம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கப்பட்ட பிறகு தன்னை அவர் தாழ்த்துகிறார், வெறுமையாக்குகிறார். அதற்கு பிறகு அப்படிப்பட்ட பாவங்களை அவர் செய்யவே இல்லை. நிரந்தரமாய் அவைகளை ஒதுக்கி தள்ளுகிறார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி இந்த செய்தியில் இணைந்திருந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பார்களானால் அவர்களை இன்றைக்கு நீர் நினைவு கூர்ந்ததற்காக நன்றி. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆண்டவரே பிள்ளைகளாக எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. மட்டுமல்ல, தோமாவுக்குள்ள சந்தேகம் காணப்பட்டது. அதை குறித்து அவர் வேதனைப்பட்டார். ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று புலம்பினார். ஆம் ஆண்டவரே, சந்தேகங்கள் இருந்தாலே பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரிந்து கிடக்கிற கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறோம், பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சந்தேகத்தினாலே வேலைகளை இழந்தவர்களும் உண்டல்லவா? இன்றைக்கு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படட்டும், இழந்த வேலைகள் இரட்டிப்பாய் கிடைக்கட்டும், சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர், ஒரு காலத்தில் உமக்காக நான் பிரகாசித்தேனே, வரங்கள் எல்லாம் என்னிலிருந்து செயல்பட்டதே, இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், எவ்வளோ முயற்சி செய்து பார்க்கிறேன், அவைகள் கிரியை செய்யவில்லையே என்று கலக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது நீர் கண்களுக்கு முன்பாக காட்டுகிறீரே. அந்த மகனுடைய மீறுதல்களை நீர் மன்னிப்பீராக. உடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களை செய்யாதபடி அவைகளை அப்புறப்படுத்தி முன்னோக்கி சென்று உமக்காக பிரகாசிக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே.
தோமாவையும் ஏற்றுக்கொண்டு இந்திய தேசத்தை அவர் கரத்தில் கொடுத்தீரே, இன்றைக்கு நாங்கள் உண்மை அறிகிறதற்கு அவர் காரணமாக இருந்தாரே, அதை போல இந்த அன்பு சகோதரனையும் எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சகோதரி ஃப்ளாரன்ஸ், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நல்ல நிலமாய் உங்கள் இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறதுனால, சந்தேகங்கள் அகற்றப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கு இரவு உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி நாம மகிமைப்படுவதாக. சகோதரன் நவீன் ஆண்டவருடைய நாமத்தின் ராஜ்யத்தின் மகிமைக்காக உங்களுடைய சேவைகளை அவர் மறந்து விடவில்லை, அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். God is answering all your good works that you have done towards the kingdom of God. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்த உதவிகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தை இன்றைக்கு அவர் கேட்டார். நன்மையான காரியங்கள், புதிய வாசல்கள் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. இரவு ஜெபத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்படட்டும். தனி ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், ஒன்று இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் வரும்பொழுதெல்லாம் வெறுமையாக எங்களை நீர் அனுப்புகிறதே அல்ல. ஒரு கடைக்கு நாங்கள் ஒரு பையை எடுத்துகிட்டு போனால் கூட திரும்பி வரும்பொழுது அது நிறைவாக தானே கொண்டு வர்றோம். நாங்களே அப்படி செய்யும் பொழுது எங்கள் தகப்பன் எங்களை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த செய்தியில் இணைந்திருக்கிற இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து மேன்மைப்படுத்தி நீர் உயர்த்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவர்கள், படுத்த படுக்கையாக இருக்கிற இந்த அன்பு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாப்பிட முடியாதபடி படுத்த படுக்கையாக மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை அலக்கடிக்கிறதான மரண கட்டுகள் முறிக்கப்படுவதாக, ஜீவன் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிறவர்களை நீர் எழுப்பி நடக்க சொல்லுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம், சுகம், பலன், ஐஸ்வர்யம் காணப்படட்டும். நல்ல வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாசல் திறக்கப்படட்டும். நஷ்டங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். லாபங்கள் உண்டாகட்டும். உம்மாலாகும், உம்மாலாகும். இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பிரேயர் வாரியர்ஸ், இன்னும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகின்ற நாட்களிலே இந்த இரவு ஜெபங்களை நாங்கள் நேரடியாக நடத்த கர்த்தர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுப்பதற்காக நன்றி. நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். அந்த கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படட்டும். எல்லாவற்றையும் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இந்த நாளின் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.